Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நார்செட் ப்ரிப்பரேஷனுக்காக கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு டே 25. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஏன் தேங்க்யூ சொல்றேன்னா, டெய்லி நானே நினைச்சு பார்க்கல 25 நாள் தொடர்ந்து என்னால் போட முடியும்ட்டு. இன்னும் போட போறேன் தான். பட் ஸ்டில் இந்த கன்சிஸ்டன்சியா நான் போடணும்னு நினைச்சிருந்தேன். இந்த கன்சிஸ்டன்சி போடுறதுக்கு நீங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க. எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த கொஷின் போடுங்க, அந்த கொஷின் போடுங்க, அந்த மாதிரி கேட்டது தான் என்னை இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இத்தனை நாள் எடுத்துட்டு வந்திருக்கு. இன்னும் எடுத்துட்டு போவோம்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இன்னைக்கான கொஷின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். The drug prescription is 20 microgram. Available dose for the drug is 30 microgram 15 ml. How much ml is delivered? So drug calculation நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா தான், D/A into Q. D stands for desired dose, A stands for available dose, Q stands for quantity. Desired dose என்ன? ட்ரக் பிரிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்காங்க? 20 மைக்ரோகிராம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவைலபிள் டோஸ் என்ன? 30 மைக்ரோகிராம். குவான்டிட்டி என்ன? 15 ml. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? அந்த ஜீரோ கட் ஆகிடும். இது 1, இது 5, 5 2s are 10. Correct ml is how much ml you will administer? 10 ml you will administer. ஓகேவா? இது டைரக்ட், அதாவது நம்ம ஃபார்முலா போட்டு வந்த மெத்தட் இது. அப்படி இல்லைனாலும் நீங்க போடலாம். லைக் இப்போ நீங்க 15 ml 30 மைக்ரோகிராம் இருக்கு. அப்போ 5 ml எவ்வளோ இருக்கும்? 10 மைக்ரோகிராம் இருக்கும். 10 ml எவ்வளோ இருக்கும்? 20 மைக்ரோகிராம் இருக்கும். அப்படியும் கூட நீங்க போடலாம். ஓகே, ஆன்சர் எனிவே 10 ml தான் வரப்போம். கரெக்டா? நெக்ஸ்ட், which of the following are essential amino acid? ஸோ ஆப்ஷன்ல leucine, tryptophan, methionine, cysteine அண்ட் histidine இருக்கு. ஸோ செலக்ட் ஆல் தட் அப்ளை. சட்டா பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஓகேவா? எஸ். என்னென்ன இருக்கு இதுல? நம்மளுக்கு முதல்ல அமினோ ஆசிட்ஸ் தெரியும். வாட் ஆர் அமினோ ஆசிட்ஸ்? ஆர் ப்ரோட்டீன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதை ரெண்டா பிரிப்பாங்க, எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல். எசென்ஷியல்னா என்ன அர்த்தம்? தே ஆர் கண்டிப்பா வேணும். இது கண்டிப்பா வேணுங்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் எசென்ஷியலுங்க அர்த்தம். நான் எசென்ஷியல் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஹிஸ்டிடின், ஐசோலூசின், லைசின், லூசின், மீத்தியோனைன், ஃபீனைல் அலனைன், த்ரியோனைன், tryptophan அண்ட் வாலைன். இந்த 9 தான் நம்ம என்ன சொல்றோம்? எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல லூசின் இருக்கா? எஸ், லூசின் இருக்கு. ட்ரிப்டோஃபான் இருக்கு. மீத்தியோனைன் எஸ் இருக்கு. சிஸ்டிடின் இல்ல, ஹிஸ்டிடின் இருக்கு. அப்ப 1, 2, 3 அண்ட் 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது லாஸ்ட் இயர் இஎஸ்ஐசில இருந்து வந்த கொஸ்டினை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் இன்னும் ரொம்ப பழசாலாம் போல 2024 நடந்த இஎஸ்ஐசி கொஸ்டினோட கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, மற்றது எல்லாமே நான் எசென்ஷியல் தான். நெக்ஸ்ட், the type of family in which father has the highest status in family who controls the social life of family is called. Father has the highest. ஓகேவா? ஆப்ஷன்ல நான் எங்க பசங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்து அனுப்புவேன். பேட்ரின்னு வந்தாலே அது ஃபாதரை டினோட் பண்ணும். ஆனா இங்க பாருங்க 3 பேட்ரி இருக்கு. ஓகே, whenever there is patry it denotes father. Whenever there is matry that denotes mother. ஆனா அந்த பேட்ரி என்ன கொடுத்துருக்காங்க? பேட்ரி ஆர்கியல், பேட்ரி லோக்கல், பேட்ரி லீனியல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சுட்டாங்க. இப்ப இததான் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். என்ன கண்டுபிடிச்சு எழுதணும்? பேட்ரி ஆர்கியல் யாரு,
பேட்ரி லோக்கல்னா யாரு, பேட்ரி லீனியல்னா யாரு, ஓகேவா. பேட்ரியார்கியல் மேட்ரியார்கியல், ஓகேவா. ஸோ பேட்ரியார்கியல்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபாதர் கிட்ட தான் ஃபுல் பவரும், அது பேர் தான் பேட்ரியார்கியல். அப்ப மேட்ரியார்கியல்னா இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, மதர் கிட்ட தான் ஃபுல் பவரும் இருக்கும். அதான் வந்துட்டு பேட்ரியார்கியல் மேட்ரியார்கியல், ஓகேவா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேட்ரியார்கியல் தான். நம்ம எப்பயுமே ஒரே கொஸ்டினோட நிக்க மாட்டோம், கரெக்டா. அடுத்த கொஸ்டின் என்ன, பேட்ரி லோக்கல் பேட்ரி லீனியல். பேட்ரி லோக்கல், பேட்ரினால என்ன சொல்லிட்டேன், ஃபாதர்னு சொல்லிட்டேன். லோக்கல், ஃபாதர் வீட்டு பக்கத்துல, ஓகேவா. இப்ப ஃபாதர் வீட்டு சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்கும் அங்க இருக்காங்கன்னா, ஓகேவா, ஃபாதரோட நியர்பை லொகேஷன்ல இருக்காங்கன்னா அது பேரு பேட்ரி லோக்கல். பேட்ரி லீனியல் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபாதர்னு சொல்லிட்டேன். லீனியல்னா என்ன அர்த்தம்னா ரிலேஷன். ஃபாதர் வழி ரிலேஷன்ஸை பேட்ரி லீனியல் சொல்லுவோம். ஃபாதர் வீட்டு பக்கத்துல இருந்தா அது பேட்ரி லோக்கல் சொல்லுவோம். ஃபாதர் தான் பவர் ஆஃப் அட்டானி, அதாவது அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்றாங்க, டிசிஷன் மேக்கிங்னா பேட்ரியார்கியல் சொல்லுவோம். இதே தான் எல்லாத்துக்கும் மேட்ரியார்கியல் மதர் தான் பவர், ஓகேவா. மேட்ரி லோக்கல் மதர் வீடு பக்கத்துல இருந்தது. மேட்ரி லீனியல் மதர் வழி சொன்னோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அங்கிள்னு இருக்கும், அங்கிள் வந்து ரெண்டு பக்கம் இருப்பாங்க, கரெக்டா. அதுல நம்ம தான் என்ன சொல்லுவோம், பெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல். பெட்டர்னல் அங்கிள் சொல்றது என்னது, பேட்ரி லீனியல். மெட்டர்னல் அங்கிள் சொன்னா அது வந்து மேட்ரி லீனியல், ஓகேவா. ரொம்ப சிம்பிளா சொன்னா நான் அதே தான், பேட்ரி மீன்ஸ் ஃபாதர், மேட்ரி மீன்ஸ். தென் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின், யூஸ்டு நீடில்ஸ் ஆர் டிஸ்கார்டட் இன். நீடில்ஸ் எங்க டிஸ்கார்ட் பண்ணுவோம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கலர் கோடிங் இருக்கு, ஒயிட், ரெட்டு, பிளாக், எல்லோ, ஓகேவா. இன்னொன்னு இருக்கு ப்ளூ, எஸ். ஸோ ரெட் எல்லாருக்கும் தெரிஞ்சது, வாட் இஸ் ரெட், இன்ஃபெக்டட் பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் நம்ம வந்து ரெட்ல போடுவோம். பிளாக் வந்துட்டு டொமஸ்டிக் வேஸ்ட்டை வந்து வி டிஸ்போஸ் இன் பிளாக். எல்லோ வந்து ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட். ப்ளூல வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் போடுவோம். ஒயிட்ல வந்து ஷார்ப்ஸ் எல்லாமே போடுவோம். என்ன கேட்டிருக்காங்க, யூஸ்டு நீடில்ஸ் வி டிஸ்கார்ட் இன் ஒயிட் பங்க்சர் ப்ரூஃப் கண்டெய்னர் தான், ஓகேவா. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஒயிட். நெக்ஸ்ட், the amount of elemental iron in one iron tablet for mother is, ஓகேவா. ஸோ வாட் யூ மீன் பை எலிமெண்டல் அயன் தெரியணும். எலிமெண்டல் அயன்னா என்ன இருக்குன்னா, அமௌண்ட் ஆஃப் அயன் அப்சார்ப்ட் இன் அவர் பாடி, தட் இஸ் நோன் அஸ் எலிமெண்டல் அயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு எலிமெண்டல் அயன் எவ்வளோ போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் டேப்லெட் தான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவோம். ஃபெரஸ் சல்ஃபேட் கம்ஸ் ஆஸ் 200 mg டேப்லெட், ஓகேவா. அதுல எவ்வளோ எம்ஜி எலிமெண்டல் அயன் அப்சர்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60 mg தான் அப்சர்வ் ஆகும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 60 mg தான். நெக்ஸ்ட், இன்ஹெரிட்டன்ஸ் ஷோன் இன் டயக்ராம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நார்செட் 2023 கொஷின் நினைக்கிறேன். இந்த மாதிரி இதே ஒரு சார்ட்டை கொடுத்துட்டாங்க, சார்ட்டை கொடுத்துட்டு இது வாட் இஸ் த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்டாங்க, ஓகேவா. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அர்த்தம், நம்ம குரோமோசோமல் டிஃபெக்ட், ஓகேவா. இதை வந்து நாலா பிரிப்போம், ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், எக்ஸ் லிங்க் டாமினன்ட் அண்ட் எக்ஸ் லிங்க் ரெசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம், ஓகேவா. ஸோ இப்போ அதான் ஆப்ஷன்ல இருக்கிறது தான். ஆட்டோசோமல்னா என்ன அர்த்தம்னா, when it is affecting the bodily chromosome it is known as autosomal. X-linkedனா when it is affecting the sex chromosome. sex chromosomeனா X chromosome affect பண்ணும். இப்போ ஃபீமேலா இருந்தா XX, மேலா இருந்தா XY இருக்குல்ல, இந்த X chromosome affect பண்ணுச்சுன்னா அது பேர் தான் X-linked disorder அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்க ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஒரு மதர் இருக்காங்க, மதர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாருங்க, ஒரு சன், ஒரு இந்த பாக்ஸ்ல போட்டா சன்னு, ரவுண்டா போட்டா டாட்டர், உங்க எல்லாருக்குமே தெரியும், மேல் ஃபீமேல் தெரியும்ல. ஸோ ஒரு சன் ஒரு டாட்டர் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்க.
ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இதுதான் வந்துட்டு கொஷின். ஸோ இது ஆட்டோசோமல் டாமினன்ட் கிடையாது. ஏன் டாமினன்ட் கிடையாது? ஆட்டோசோமல் டாமினன்ட்டோ இல்லை ஆட்டோசோமல் ரெசசிவோ கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அதுல வந்துட்டு யாரை வேணா அஃபெக்ட் பண்ணும், 50% ஆஃப் த பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணும் ஆட்டோசோமல் டாமினன்ட் இல்லை ரெசசிவா இருந்தா. இது வந்து எக்ஸ் லிங்க் ரெசசிவ். ஏன் எக்ஸ் லிங்க் ரெசசிவ்னா, when mother is affected, mother கிட்ட என்ன குரோமோசோம் இருக்கும், 2 XX இருக்கனால it will affect one boy and one girl. அதனால தான் இது பேரு X-linked recessive disorder. So correct answer is option B, X-linked recessive தான். Next, according to Sigmund Freud theory of psychoanalysis, all of the following are structures of personality except. So according to Sigmund Freud, நம்ம மைண்டை என்னவா பிரிச்சாரு? 3ஆ தான் பிரிச்சாரு. ஈகோ, சூப்பர் ஈகோ. எக்ஸப்ட் கொஸ்டின், அப்ப ஆன்சர் என்ன? கான்சியஸ் தான் கிடையாது. ஓகேவா? வாட் இஸ் இது? இது டினோட்ஸ் இன்ஸ்டிங்ஸ். இன்ஸ்டிங்ஸ்னா என்ன? எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தேவைன்னு நினைக்கிறது இது. ஈகோ டினோட்ஸ் ரியாலிட்டி பிரின்சிபல்ஸ். ரியாலிட்டினா என்ன? இப்ப ப்ரெசன்ட் லைஃப்ல நீங்க என்ன லிவ் பண்றீங்களோ அதை யார் கண்ட்ரோல் பண்ற பாத்தீங்கன்னா ஈகோ தான். சூப்பர் ஈகோ டினோட்ஸ் மொராலிட்டி. மொராலிட்டினா என்ன? மாரல், எது தப்பு எது சரி அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் வருது இல்லை, அது எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா இந்த மொராலிட்டியில இருந்து தான் வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்கோ அனாலிசிஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கான்சியஸ்னஸ் தான், மற்ற ஆப்ஷனும் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட், த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீட்ஸ் ஆஸ் பர் மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் இஸ். ஸோ மாஸ்லோ ஹைரார்கி எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், மொத்தம் 1 2 3 4 5 லேயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேயர் என்ன? பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ் என்ன? ஒரு இண்டிவிஜுவலோட பேசிக் நீட்ஸ் என்ன? ஃபுட்டு, ஷெல்டரு, கிளாத்திங். இதுதான் வந்து பேசிக் நீட்ஸ் ஆஃப் எ இண்டிவிஜுவல். அதுதான் வந்து லோயஸ்ட் நீடுன்னு சொல்லுவாங்க. பேஸ், அதுதான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நிறைய தேவை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டினானே, ஒரு ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங் வந்தோடனே அடுத்த என்னவா இருக்கும்? நம்ம சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற தாட்டு தான் வரும். தென் லவ் அண்ட் பிலாங்கிங். தேர்ட் இஸ் லவ் அண்ட் பிலாங்கிங். லவ் அண்ட் பிலாங்கிங் தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், எல்லாரும் கூட இருக்கணும், அந்த மாதிரி தாட் எல்லாம் வருது லவ் அண்ட் பிலாங்கிங். தென் செல்ஃப் எஸ்டீம். தென் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். வாட் இஸ் செல்ஃப் எஸ்டீம்? தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறது செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தான் ஹெல்ப் பண்றதோடு இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி அவங்களையும் முன்னேற வைக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் லெவல் என்ன? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நெக்ஸ்ட், ட்ரெயின் சம். நீங்க கேட்டதுனால தான் இந்த சம்மை நான் போட்டிருக்கேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நார்த் செட்ல ஆப்டிடியூட்ல கொஞ்சம் கம்மியா தான் கொஷின்ஸ் இதுவரையும் வந்திருக்கு. ஈவன் சிஆர்இல கூட கொஷின்ஸ் வந்து, இப்ப சிஆர்இ ஒரு 2 நாள் முன்னாடி நடந்துச்சுல, அதுல கூட கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நீங்க ட்ரெயின் சம் கேட்டீங்க, உங்களுக்காக தான் அந்த சம்மே. A train is running at the speed கொடுத்துட்டாங்க, crosses a pole in 9 seconds. What is the length of the train? Length is equal to speed into distance. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எவ்வளோ? 60 km/h. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 9 seconds. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த 9 செகண்டை ஹவரா மாத்தணும், இல்ல இந்த கிலோமீட்டரை செகண்ட்ஸா மாத்தணும். நம்மளுக்கு ஈஸியா இருக்கிறது என்ன? கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்ட்ஸா மாத்திடலாம். எப்படி மீட்டர் பர் செகண்ட்? 60 × 5/18 சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்துட்டு கிலோமீட்டரை வந்துட்டு மீட்டரா மாத்துறது. ஸோ இது எல்லாத்தையும் போடுங்க. ஸோ இது 1, இது 2, தென் இது 30. So 150. So length of the train is 150 meters. வந்துருச்சு, அவ்வளவுதான். இது ஒரு டைப் ஆஃப் சம். இப்படியும் சம் போடலாம். ரெண்டாவது டைப் சொல்றேன், இதுக்குள்ளே வேற மாடலும் இருக்கு. என்ன மாடல் சொல்றேன்? கொஸ்டின் அதே தான், மாடல் என்ன? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எவ்வளோ?
60 km/h. இதை நம்ம என்ன செய்யணும், சேம் செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். செகண்ட்ஸ்க்கு மாற்றணும்னா என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 hour இஸ் ஈக்குவல் டு 36,000 செகண்ட்ஸ். இப்போ அதை கூட இன்ட்டு 60 இன்ட்டு 1000 டிவைடட் பை 36,000 இன்ட்டு 9 இப்படி போட்டாலும் ஆன்சர் இதே தான் வரும், 150 மீட்டர்ஸ் தான் வரும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி போடுங்க. ஆன்சர் ஆனால் எப்படி போட்டாலும் 150 மீட்டர்ஸ் தான் வரும். தென் சில பேர் அந்த டெஸ்ட் பற்றி கேட்டிருந்தீங்க, அப்ளிகேஷன் பற்றி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துட்றேன் இதுலேயே. ஸோ இதான் நான் எங்களோட அப்ளிகேஷனு. நீங்கள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இல்லை ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் இருக்குது பாருங்கள். மெயினான எல்லா எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் இருக்குது. இது உங்களுக்கு ஃப்ரீ தான், லைஃப் லாங் ஃப்ரீ தான். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் படிச்சுக்கலாம், எப்படி வேணால் படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்மர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜிப்மரில் இருக்க இப்போ 2012, 13, 17, 20, 17 எல்லா எக்ஸாம் ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாமுமே போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி தான் இப்போ எய்ம்ஸு, நார்செட்டு. இப்போ நார்செட் எடுத்தாலும் நார்செட்டில் இருந்த 8 நார்செட் நடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 5 நார்செட்டோட கொஷின் பேப்பர்ஸும் நான் போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஃப்ரீ டெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, எய்ம்ஸ் ப்ரிலிம்ஸ்னு ஒரு இருக்கும். அதில் ப்ரிலிம்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மாடல் 1 வந்து ஃப்ரீ தான். மாடல் 1 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் 18 மினிட்ஸ் அதே மாதிரி அந்த 20 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி போகும். ஒன்ஸ் இந்த இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு அந்த எவாலுவேஷன் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்செட் அதான் ப்ரிலிம்ஸ் வரையும் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். உங்களுக்கு டைமிங்காக சப்போஸ் நான் வந்துட்டு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீதி கிட்டத்தட்ட 25 மாடல்ஸ், டோட்டல் 25 மாடல்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் பே பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். பே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஏதோ கிளிக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கண்டினியூ தான் வரும். ஸோ கண்டினியூ வரும்போது மந்த்லி பேக்கேஜ் 990 rupees, 3 months பேக்கேஜ் ஆனால் 1500 rupees தான். மந்த்லினா நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே எத்தனை வாட்டி வேணால் அன்லிமிட்டெட் எழுதிக்கலாம். 3 months 1500ல அதே மாதிரி எத்தனை வாட்டி எழுதிக்கலாம். இல்லை வியூ போயிட்டு பே அதான் பை நோ கொடுத்துட்டாங்கனாலே பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஆர் இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் த பிளான் பே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். நீங்கள் பே பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் 990 வருதா? உங்கள் நேமு, இமெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கே போயிடும். ஓகே, எஸ். லாஸ்ட் கொஷின் நம்மளுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டட் கொஷின். டேக் யுவர் அம்பர்லா, இட்ஸ் டேஷ். ஸோ அம்பர்லா வேறு, இட்ஸ் கொஷின் என்னது? இட்ஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் கூட இல்லை, கரெக்டாக சொன்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் சொல்றேன்னா ஆப்ஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கு பாருங்களேன். ரெயின்ஸும் ப்ரெசன்ட் தான், இஸ் ரெய்னிங்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான், வாஸ் ரெய்னிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான், ரெய்னிங். ஓகேவா? ரெயின்ஸ் கிடையாது, ஏன்னா இது வெறும் ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும்தான் டினோட் பண்ணும். வாஸ் ரெய்னிங்கும் கிடையாது, ஏன் இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸை ப்ரெசென்ட் பண்ணும். ஓகேவா? வாஸ் ரெய்னிங் என்ன டினோட் பண்ணுது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. மீதி என்ன இருக்கு? இஸ் ரெய்னிங், ரெய்னிங். ரெய்னிங்கா இஸ் ரெய்னிங்கா தான் நம்ம யோசிக்கணும். இதுல இட்டு இருக்கு, இட்டுக்கு அப்புறம் என்னது? ஒரு வர்பு வேணும், அதுக்கப்புறமா தான் மெயின் வர்பு வரும். இட்ஸ் ரெய்னிங். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இட்ஸ் ரெய்னிங். அதான் இட் இஸ் ரெய்னிங். ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இட் இஸ் ரெய்னிங். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த மாடல் டெஸ்ட் எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவோ இல்லை இந்த ஆப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.